Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers friends எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்க்கு என்ன சொல்லுதுன்னா தேங்க்ஸ் சொன்னா பத்தாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பக்கத்துலேயே ஒரு விஷயத்தை இருக்கிறத விட்டு ரொம்ப தூரத்தில் நம்ம தேடுற பழக்கம் நம்மளில் நிறைய பேர் இருக்குது. மேபி நானும் அந்த தவறு செஞ்சுருக்கேன், நீங்களும் நிறைய அதை தவறு செஞ்சிட்ருப்பீங்க. சிம்பிளான விஷயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் நான் சொல்கிறேன்னா, எது ரொம்ப சிம்பிளாக இருக்குதோ அதுதான் உங்களை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் நீங்கள் அது யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல. ரொம்ப டீப்பாக இன்னும் நம்ம தான் எல்லாம் சாதிக்கிற மாதிரி எல்லாம் உள்ளே தேடிட்டு போனோமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட விரும்புறதில்ல, ஆனால் சிம்பிளாக இருக்கிறத விட்டுடுவோம், ஆனால் தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ணுங்கள், நான் ப்ரைமில் எப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம், நான் எப்படி ப்ரைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ப்ரைமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் 3 bar 4 bars நமக்கு டெய்லி சார்ட்டில் நிறைய பார்த்துட்டு இருப்போம். இது உங்களுக்கு ஸ்மூத்தாக காமிக்கிறதுனால ஈஸியாக தெரியுது உங்களுக்கு. இதில் ஷேடோ க்ரியேட் பண்ணிட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, மேலே ஒரு ஷேடோ கீழே ஷேடோ, இது மாதிரி ஷேடோ வந்தால் ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இதே ஷேடோ இல்லைனா ஸ்மூத்தாக போகிற மாதிரி தெரியும், ஷேடோஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான். இது ஏன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, அக்யூரசி பார்க்குறாங்க. அதாவது எல்லா ட்ரேடும் சக்ஸஸ் ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது கீழே நீங்கள் சேல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆகக்கூடாது, இது இப்படி தான் வரணும், இந்த ஆங்கிளில் தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அப்படி எதிர்பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ட்ரேடுக்கு பின்னாடியும் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வேறு வழி கிடையாது. இது ப்ரொசீஜர் இப்படி தான் பண்ணி ஆகணும். இதுக்கு மேலே ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் ஆகணும். மேபி இந்த ஷேடோ இருக்கலாம், அந்த ஷேடோவுக்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் ஆகணும். எக்ஸாம்பிள் சொல்கிறது. ஓகேங்களா? ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேன்னா சொன்னேன் இல்லை, திரும்ப அதே தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டாப் லாஸ் ஆகக்கூடாது, ஸ்டாப் லாஸ் ஆகக்கூடாது, ஸ்டாப் லாஸ் ஆகக்கூடாது. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஆகவே ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இந்த 3 bar 4 barல நீ கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். எப்படி நம்ம ஏன் பை எடுக்கணும், ஏன் சேல் எடுக்கணுன்ற விஷயத்தை நிறைய நம்ம சார்ட்டில் ரெகுலராக கிடைக்கும். இது ஒன்றும் இப்போ அற்புதம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டியில் 1 minute பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி. ஆனால் யாரும் பண்ணுறது கிடையாது, பயம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும், பண்ணி தான் ஆகும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். 10க்கு எத்தனை சக்ஸஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 10க்கு 7 சக்ஸஸ் ஆகுதா, 6 சக்ஸஸ் ஆகுதா, 6லேருந்து 7 சக்ஸஸ் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 10க்கு 10 சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பார்க்காதீங்க. ஓகேங்களா? இப்போது சிம்பிளாக உங்கள் டாபிக் வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாலிட் க்ளோஸ் கொடு, க்ரீன் கலர் கேண்டில். ஓகேங்களா? ஒரு ஷேடோவோட உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்றேன். ஒரு ஷேடோவோட உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் வருது இல்லைங்களா, ஒரு ஏரியா உங்களுக்கு பை சேல் நடந்ததுன்னா அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷனும் அக்குமுலேஷனும் ஆகிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும், எல்லா நீங்கள் ஸ்பேஸ்லேயும் சரி. நீங்கள் பர்ஃபெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மட்டும் ஆகுன்னு நினச்சிருக்காங்க நிறைய பேர். அதான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு காரணம். ஒரு ப்ரைஸும் இங்கேருந்து மேலே மூவ் ஆகுதுன்னா இந்த ஏரியாவில் நிறைய உங்களுக்கு அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல சாலிடாக மேலே போகும், அப்படியே ஸ்மூத்தாக மேலே போய்டுதில்ல. அந்த இடத்துல யாரால விற்கிறாங்களோ அவங்களோட விற்றது முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேலே போகும். திரும்பவும் கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும். அவங்களோட விற்கிற பவர்லாம் காமிப்பாங்க. வாங்குறவங்க பவர் இவங்க காமிப்பாங்க, விற்கிறவங்க பவரை அவங்க காமிப்பாங்க. இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்போ வாங்குறவங்க பவர் இங்கே காமிச்சாங்க இந்த கேனில். மேபி ஒரு 5 minutes எடுத்துக்கலாங்களே. இது ஒரு 5 minutes ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 5 minutes எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேனில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுதுல. நெக்ஸ்ட் ரெட் கேன் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு ஷேடோவும் போட்டுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆனால். இப்போது இந்த பக்கம் ஒரு ரெட் கலர் கேன் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இம்மீடியட்டாக இந்த ஹை கேனில் கட் ஆகிடுதுன்னா இதுக்கான சான்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 65% டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த இம்மீடியட்டாக கட் ஆகிடுச்சு அப்படின்னா. ஓகே, கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுதுன்னா கொஞ்சம் பவர் கம்மி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆல்ரெடி இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. மேபி இந்த ஷேடோ இந்த ஷேடோவுக்கு கீழே கட் ஆகிடுச்சு அப்படின்னா
இதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக இருக்குது. மேபி இந்த லெவல் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகுதுன்னா இது சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி ரொம்பனா ஒரு 5% கம்மின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. இதுக்கான ஒரு இந்த லெவல் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா இது வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 3 பார்ல 4 பார்க்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு போகுது. அதாவது சேலர்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு மேலே போயிருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து இமீடியட்டாக மேலே போயிட்டாங்க. இது ரெண்டாவது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கஷ்டப்பட்டு மேலே போனாங்கன்னு அர்த்தம் சேலர்ஸ் இன்னும் இருக்காங்க, அதில் ரொம்ப கவனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சேலர்ஸ் ஈஸியாக வின் பண்ணிவிட்டு மேலே போயிட்டாங்க பையர்ஸு அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயம். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப தெரியாமல் விஷயம் தான், ஆனால் சிம்பிளான விஷயம் தான். இது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ செகண்ட் என்ன சொன்னான்னு 4 பார்க்கும் 3 பார்க்கும் என்ன, 3 பாரில் இமீடியட் கட்டான பையர்ஸோடைய பவர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். 4 பாரில் பையர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. அதாவது சேலர்ஸை பீட் பண்ணி போயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ சேலர்ஸை பீட் பண்ணி போயிருக்காங்க, இன்னும் சேலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ மேபி திரும்ப நெக்ஸ்ட் கால ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இமீடியட் சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லைனா சான்சஸ் வந்து கம்மியாகவும் இருக்கலாம். இன்றைக்கி நான் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் கூட இந்த விஷயம் நடந்தது. அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் என்ன எப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சார்ட்டில் போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அதை சேல் சைடும் அதே மாதிரி தான், சேலிங் ஒரு சாலிடாக க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஸோ பையர்ஸ் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, சேலிங் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் வந்து மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேடோவும் போட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இமீடியட்டாக நெக்ஸ்ட் சேல்ஸ் வந்தாங்கன்னா இந்த சேலிங்கான சான்ஸ் வந்து 65% வந்து சேல் ப்ராஃபிட் கொடுக்கும் உங்களுக்கு. கீழே லோ பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும் இந்த இடத்துல. ஆனால் இதே உங்களுக்கு ஒரு 2 கேனில் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தா பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிடும். மேபி 60%லேருந்து 50% வந்து இதில் வந்து சான்ஸ் வரும். ஓகே, ஒரு 5 to 10% கம்மியாகிடும். அதே இந்த ஹை இருக்குல்ல, ஒரு வேளை ஷேடோ இந்த ஹைலாம் மேலே டச் ஆகிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா இதுக்கான பவர் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதா 50% கூட உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். எது இந்த ஏரியா ட்ராவல் பண்ணி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வரதுலையும் அது வந்து பவர் கம்மியாகிடும். எப்பவுமே அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இது இமீடியட்டாக கீழே வருதுன்னா சேலிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே வருதுன்னா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாங்க. நீங்கள் 1 மினிட்ல யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்களா சான்ஸ் வந்து கம்மியாகிடுங்க. 1 மினிட்ல வந்து நிறைய ட்ரேடு கிடைக்கும் அப்படின்றது நிறைய ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்ரி ட்ரேட் பின்னாடி ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது கவனமாக இருங்க. ஒரு ட்ரேட் உங்களுக்கு 1 தான் 2 தான் அவ்வளோதான். சான்ஸ் கரெக்டாக பாருங்கள், நல்ல ஒரு ஃபில்டர் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லை 3 பாரில் வருதா 4 பாரில் வருதான்னு பாருங்கள். 3 பாரில் வந்துச்சுன்னா இமீடியட்டாக பை எடுத்துருங்க. இல்லை கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது, ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, இந்த ஜோன்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா இக்னோர் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிடுங்க செட்டப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதுவும் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் இது. ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறாங்க. இந்த இன்றைக்கி என்னென்ன சென்ட் பண்ண அப்படின்னா ஆக்சுவலாக வந்து மார்னிங்கில் ஒரு சேல்ஸ் ரிவ்யூ இருந்தது. இது பாருங்கள், இது வந்து சேல்ஸ் ரிவ்யூ இருந்தது. 36100 பிலோ வந்து சேலிங்கான வாய்ப்பு இருந்தது. ப்ரைஸ் ஃபாலிங், ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல கட் ஆச்சுன்னா சேலிங் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கேன்சல் அப்படின்னு போட்டிருக்கும் பாருங்கள். இதில் வந்து கேன்சல் ஏன் அப்படின்னா ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே நிற்குது. சார்ட் பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் சைடு வந்து மேலே இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு சான்சஸ் வந்து கம்மி. மேபி டபுள் பாட்டம் அமைஞ்சிட்டு மேலே போகலாம். என்ன ஒரு ரீசன் நமக்கு கீழே போதோ தெரியல, ஆனால் வந்து சான்சஸ் கம்மி. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கேன் பாருங்கள். ப்ரைஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏரியாவும் ட்ரிகர் ஆகிட்டு இருக்குது. ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எந்த மாதிரி ஆங்கிள் போயிருப்பாங்க. ஸோ சப்போஸ் நம்ம இதில் சேல் எடுத்து வந்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லேர்னிங் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த பிரைம் டெலிகிராம் சேனலை தவிர இது வந்து டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக அந்த இதுக்காக ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேங்களா, சரி ஃபன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து என்னோடய வியூ வந்து சேல் சைடு இருந்தது. நீங்கள் ஃபுல்லாக சேல் சைடு தான் இருந்தது. ஆனால் சேல் சைடு போகல. ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்து அப்பர் சைடு மேலே மூவ் ஆகிட்டு இருந்தது. எந்த ஜோன் 3624க்கு அபோவ் போனால் விட்டுடுங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க. வேணாம் வந்து அந்த ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த லெவல் வந்து ப்ரோக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இக்னோர் அந்த செட்டப் ஆனால் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் குஜராத் ஆல்கலைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதே சேம் சினாரியோ தான். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கான ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக செட்டப் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. 200 EMAக்கு கீழே இருந்தது. ப்ரைஸ் வந்து நல்ல டவுன் ட்ரெண்டில் இருந்து ஸ்மூத்தாக ஃபால் ஆகிட்டு இருந்தது. எல்லாமே டோட்டலாக நெகட்டிவ் இருந்தது. கிட்டத்தட்ட ப்ரைஸ் கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10% டவுன், 8 to 10% டவுனில் இருந்தது ப்ரைஸ் அது. ஓகேங்களா, அப்படி இருந்தும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரே கேனில் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஃபாஸ்ட்டாக ஹிட் ஆகிடுச்சு. டபிள்யூபி நாங்கள் போட்டிருக்கோம், ஒரு பேட்டர்ன் அமைச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஆச்சுன்னா
இக்னோர் பண்ணி அதில் பையிங் எடுக்க முடியாத போய்ட்டு செல்லிங்கான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அப்மூவ் பார்த்தீங்கன்னா அந்த 36,250 அப்போ மேலே வந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு, ஆனால் பையிங் மைடுன்னு கிடையாது. ஏன்னா மேலே நிறைய ரெசிஷன் ஜோன் இருந்துச்சு. இது வந்து 36,620 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஷன்ஸ், அதுக்குள்ளே நிறைய ஸ்மால் ரெசிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பையிங்கான ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதனால் பையிங் செட்டிங் எதுவும் சென்ட் பண்ணல. ஆனால் ரேமண்டில் வந்து ஒரு பையிங்கான சான்ஸ் கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரேமண்டில் சின்ன ப்ரைஸ் வந்து அப்மூவ் கன்சாலிடேஷன் இமீடியட்டாக கட்டான பையிங் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் போய் பாருங்கள், இது வந்து 4 பிளே பாரில் வந்து போயிருக்கோம். ஓகேங்களா, இது 1 2 3 4 பாரில் வந்து அப்மூவாக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகேங்களா, அதாவது நம்ம சொன்ன 65% 60% ரிஸ்க் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நல்ல ஒரு மூவ் ஆகிடுச்சு, டார்கெட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த இதில் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து என்னுடைய பர்சனல் வியூஸ், இது வந்து டிப்ஸு கால்ஸ் கிடையாது, இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா, சரி. இப்போ மெயின் என்னென்னா, சார் இதில் நாங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணோம் எப்படின்னு கேட்குறாங்க. அது ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. ஃப்ரீயாக எப்படி அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் என்னுடைய லிங்க்லேருந்து. இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், லிங்க் 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சரி, இப்போ இதுக்கு என்ன சார்ஜஸ் ஆகுமான்னு கேட்கலாம். இல்லை, இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா, ஸோ என்னுடைய ப்ரைமில் எப்படி ஜாயின் பண்ணலான்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படி ஜாயின் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, என்னுடைய ப்ரைமில் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, சரி. வேறு எப்படி ஜாயின் பண்ணலான்னா, ஒன்று என்னுடைய வெபினார் அட்டென்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, வெபினார் நிறைய பேர் யார் இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்கணும்னா யார் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டைரெக்ட் அப்படியே ட்ரேட் பண்ண தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே உங்களுக்கு வெபினார் கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். வெபினார் ஃபீஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுங்க. வெபினாருடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸு, 45 days வந்து கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. கற்றுக்கணுன்ற மட்டும் தயவு செஞ்சு சாட் பண்ணி டவுட் இல்லை. சும்மா நிறைய பேர் டைம் பாஸ்க்காக கேட்குறாங்க, சார் நீங்கள் வெபினார் கற்றுக்கலான்னு இருக்கேன், ஃபீஸ் இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு சில வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓப்பனாக சொல்ல, ஒரு டியூஷன் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்க முடியல அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் எனக்கு வறுமையில் இருக்கிறேன், நான் ஏழ்மையில் இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் என்னோடய வீடியோ பாருங்கள். நிறைய வீடியோ, கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு 1400 வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ 1400 வீடியோ அதுவே போதுமானது உங்களுக்கு. நிறைய பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் 6 மந்த்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கற்றுக்குவீங்க. நிறைய பேர் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸை நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. வெபினார் அட்டன் பண்ணாமே என்னோட ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 6 மந்த் என்னோடய யூடியூப் ரெகுலராக பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. வெபினார் அட்டன் பண்ணணும்னு கூட இல்லை. ஓகேங்களா, ஸோ வெபினார் அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டே வாங்க, அதுவே போதும் எங்களுக்கு. ஜஸ்ட் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடுறேன், லைக் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, இதோட எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். உங்கள்கிட்ட நிறைய டிமேட் அக்கௌண்ட் இருக்குது சார் அப்படின்னா வேறு என்ன சின்ன சார்ஜஸ் பண்ணால் அவ்வளோதான். இதை ஒன்று ஐடியா பண்ணலாம்க்கா, மாதம் 1000 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 bar 4 bar வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சிம்பிள் தான், ஆனால் பண்ணி பாருங்கள், அதனோட ரிசல்ட் எப்படின்னு தெரியும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பண்ண சொல்ல பயமாக தான் இருக்கும், ஏன்னா அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஆனால் ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும், அது யாரும் புரிஞ்சுக்கிட்டே இல்லை. ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஒரு ப்ராக்டிஸ் கற்றுங்க, அந்த பயம் போயிடும். இது மாதிரி 3 bar 4 bar பண்ண சொல்ல இமீடியட்டாக ரிசல்ட் வந்துடும். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், ஒன்று வந்து டார்கெட் வந்துடும். அந்த இமீடியட் ரிசல்ட் எத்தனை சக்ஸஸ் வருதுன்னு பாருங்கள். நான் சொல்கிறேன், நான் 10க்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் 5 தான் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பரவாயில்ல பண்ணுங்கள். 5க்கு 5 தப்பு ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல 10க்கு 6 ஆகுது இல்லைங்களா, அப்போ வந்து உங்களுடைய ஃபேஸில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஏன்னா அந்த 3 bar 4 bar நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் நான் ஃபில்டர் பண்ண இல்லைங்களா பேங்க் நிஃப்டியில், ஸோ இந்த வாங்க கேன்சர் செட்டப் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்களா, அந்த செட்டப்பை நீங்களே கற்றுக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிச்சிட்டு வருவீங்க நம்புகிறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.